திரைப்படங்கள் ஒருவித தாக்கத்தை இளம் பருவத்தினரிடையே ஏற்படுத்துகின்றன எனில் பிற காரணிகள் என்ன? பள்ளி பருவத்தில் இருக்கும் பிள்ளைகளிடம் பாலின சமத்துவம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சமூக செயற்பாட்டாளர் பத்மா பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ தன்னை காதலிக்காத ஒரு பெண் மேல ஆண்களுக்கு மட்டும் ஏன் அதிகப்படியான ஒரு வன்மம் ஏற்படுகிறது? இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்க்குற விஷயத்தை பார்க்கணும். நம்ம பெண்களை வேற விதமாக வளர்க்குறோம், ஆண்களை வேற விதமாக வளர்க்குறோம். பெண்களுக்கு அடக்கி எது கேட்டாலும் நோ சொல்கிறோம், பாய்ஸ் எது கேட்டாலும் நோ சொல்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கு தான் எது கேட்டாலும் அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து ஊறிடுது. கிடைக்காட்டா அது அந்த பொருளை என்ன வேணால் பண்ணலாம். அது பொருளும் சார்ந்தது, உயிரும் சார்ந்தது. அப்போ அவங்க பொருளாக தான் பார்க்குறாங்க. அப்போ பொருளாக பார்க்கறதுக்கு தான் நம்ம இங்கே பாய்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படி நீ பொருளாக தான் உன்னை பாவிப்பாங்க, உன்னை போஷிப்பாங்கன்றதையும் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ பாலியல் வன்முறை நடக்கிறதுக்கு காரணம் இங்கே ஆண்களையும் பெண்களையும் நம்மளை வளர்க்குற விதத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. நம்ம சமூகத்தில் குழப்பங்கள் இருக்குது. இந்த குழப்பம் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குது, நம்ம பாட புத்தகங்களில் இருக்குது, நம்ம சுற்றியில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்கிற பொழுது 18 வயசில் தவறு செய்கிற ஒரு பையனை பார்த்து நீ தவறு செய்கிறேன்னு சொன்னால் அவனை தவறு செய்கிறபடி உருவாக்கினதே இந்த சமூகம் தான். இந்த மாதிரி டீனேஜ் வயசில் இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு அவங்க இதை சரி செய்வது யாரோட பொறுப்பு? எல்லாரோட பொறுப்பு, சமூகத்தோட பொறுப்பு. பேரண்ட்ஸ் தான் அடிப்படையான காரணம். நான் பார்க்குறது பேரண்டிங் தான் இன்றைக்கி இருக்கிறதுலே படும் மோசமாக இருக்குது. பேரண்ட்ஸோட ரோல் கிளாரிட்டி, பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுன்றதே சுத்தமாக தெரியல. அதையே தான் ஒட்டுமொத்த சமூகமும் பிரதிபலிக்குது. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நம்மளுக்கு நிறைய நாங்கள் பாலியல் ரீதியான கல்விகள் கொடுக்குறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி பெற்றோர்களுக்கு இதை பற்றி பெரிய எஜுகேஷன் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்.